உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிருக்கு. உங்க கிட்ட வேலை செய்யறவங்க அப்பு கடை பிரியாணின்ட்டு டிஷர்ட் போட்டுட்டு தான் அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு அவரை வந்து தப்பு தப்பா பேசியிருக்காங்க, அவரு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. இல்லங்க, என்ன நட்பா கேள்வி கேக்குறீங்களா? நட்பா தானே கேள்வி கேட்டீங்க? ஆமா பிரதர். நான் நட்பா சொல்லவா? சொல்லுங்க. 3 மாசமா அப்போ டார்ச்சர் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க நட்பா? 3 மாசமா யார் டார்ச்சர் பண்றது உங்களை? 3 மாசமா யார் டார்ச்சர்? அந்த டார்ச்சர் பண்றானே அவன் தான் என்ன டார்ச்சர் பண்றாரு? அவர் என்ன டார்ச்சர்? அவன் கிட்ட நான் பேசவே மாட்டேங்க. எனக்கு 1008 வேலை இருக்குங்க. நான் கிச்சன் வரும் 1 hour வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கடைகள் பார்க்க ஆரம்பிப்பேன், பிரான்சைஸ் பார்க்க ஆரம்பிப்பேன், பில்ஸ் பார்ப்பேன், எங்கன்னா போய் கடை வாங்குவேன், எங்கன்னா கடை ரொட்டேஷன் பண்ணுவேன். இதான் என் வேலை. 3 மாசமா என்ன ஒரு நாளும் அவ்வளவு பண்றான். போன் பண்ணி ஒரு வாட்டி சொல்லிட்டான், ஏன் ஐயா இது மாதிரி பண்றீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், நீயும் நானும் ஒரே ஜாதி தான், ஏன் நம்ம ஜாதி ஏன் நண்டு கதை சொன்னேன், நம்மள அழிக்கிறது நம்ம வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு நான் சொல்லி எவ்வளவு பேசிட்டேன். என்னால வந்து எனக்கு வெறுப்பாக விட்டு ஓடிலாமா. உங்களை அழிக்கிறதுக்கு அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏங்க 10 கம்பெனி அழிச்சிட்டாங்க. இங்க 100 பேரை கேஸ் கொடுக்க வைப்பேன். ஏன்னா அவன் அனுபவப்பட்டு அவன் தத்தளிச்சுக்கிறான். இவன் அவனுக்கு வேலையே இல்ல, இவனுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு எல்லாம் வேலையே இல்ல. இவனுக்கு பணம் எப்படி வருதுன்னே தெரியல. இவனுக்கு பணம் எப்படி வருதுன்னு தெரியல. என் சூப்பர் சார் இவனுக்கு பணம் எப்படி வருது அவனுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுங்க, நான் போய் சம்பாதிக்க போறான்டான். நாங்க நெருப்புல எங்க கஷ்டப்படணும், பணம் எனக்கு எப்படி வருது? சும்மானால கேஸா போடுறான், பக்கத்துல இருக்கிற கைலங்கல்ல கேஸா போடுறான், பக்கத்துல இருக்கிற கம்பெனி கேஸா போடுறான், அங்க கேஸா போடுறான், இங்க கேஸா போடுறான், எல்லாரையும் அழிக்கிறான். அவ்வளவு கண்டா பண்ணுறான். ஸ்டேஷன்ல வந்து அப்படியே பம்பி வர அப்படியே மாத்தி பேசுறான். வீட்டாண்ட பேசுறது ஒரு மாதிரி இருக்குது. இங்க என்னன்னா எனக்கு ஒன்னும் புரியல. அதனால என்ன பேசுறாரு அவரு? ஆக்சுவலா என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நாங்க 2ஆம் தேதி காலையில வந்து அவங்க கடைக்காரங்க போலீஸ் முன்னாடிதான் எங்களை வந்து இது கொலை மிரட்டல் விடுத்தாங்க, அடிக்கிறதுக்கு 10 பேர் வந்தாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கருப்பு கலர் கார் ஒண்ணு வந்து அதுல இருந்த நபர் வந்து சொன்னது பேர்ல இன்னும் அதிகமா வந்து எங்களை வந்து தவறா பேசுறாங்க அப்படின்றாரு. அந்த கருப்பு கலர் கார்ல நீங்க இருந்தீங்களா? ஆடி கார்ல? ஐயா இதெல்லாம் எல்லாம் பொய் ஐயா, பொய். நானு எனக்கு இல்ல அந்த கருப்பு கலர் கார் உங்களுக்கு தானே? ஆடி கார் உங்களுக்கு தானே? அந்த கருப்பு கலர் காரு எந்துதான். அதுல நீங்க தானே இருந்தீங்க? நீங்க ஆடி கார்ல நான் ஏன் இருக்கேன்? நான் வந்து லுங்கி கட்டின கிச்சன்ல சமையல் செஞ்சுக்கிறேன். இன்னைக்குதான் 7 மணிக்கு நான் கிச்சனாண்டே வந்தேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வர மாட்டேன், ஏன்னா அத்தனை பேர் இருப்பானுங்க. உங்க ஆளுங்க தான் உங்க கடை டிஷர்ட் போட்டுட்டு தான் போயிட்டு கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. அந்த பெரியவர் ஒருத்தர் பார்த்தோம் நாங்க சிசிடிவில, வெளியே இருக்காரு. அவரை வந்துட்டு ரொம்ப கேவலமா தப்பான வார்த்தையில பேசுறாங்க. அதுக்கப்புறம் கள்ள தூக்கி அடிக்கிறீங்க. இருங்க அந்த அது கோபம் எதனால அந்த கோபம்? இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு அந்த புகையில வந்து ஹீட்ல வந்து ரிலாக்ஸுக்கு வெளியே வருவானுங்க. டேய் ஏன்டா வெளியே வர? நாசுக்கா பேசுவான். டேய் படா இந்த மாதிரி பேசுவான் அவன். எனக்கு பசங்க சொல்லினே இருப்பானுங்க, டேய் விட்றா எப்பா, நம்ம வந்து வளர்ந்து வரோம், வேணும்தான் பண்ணுவான். சார் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருக்கிறாங்க. லேடிஸ் வந்து ஒரு 6000 பேர்ல ஒரு லேடிஸ் ஒரு 3000 பேர் வச்சுங்களேன். 3000 ஜென்ஸுக்கு இவனை பத்தி தெரியும். ஸ்டேஷன்ல காரி துப்புறாங்க இவனை. இவன் வந்து இவனுக்கு வேலையே இல்லைங்களா, ஏன் இப்படி எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்றான்? இந்த எங்க ஊர்ல எல்லாருக்கும் அவனுக்கு தெரியுதுங்க, அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான். என் கார் ஆடி கார் வாங்கும்போது இவன் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தான். ஆனா அன்னைக்கு நான் யோசிக்கல, இவன் கிஃப்ட் கொடுத்தது அன்னைக்கு யோசிக்கல. ஸ்டேஷன்ல என்ன ஒரு 10 மணி நேரம் உட்கார வச்சான் பாரு, அப்பதான் யோசிச்சேன், அடா பாவி கஷ்டப்பட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஏன் உங்க அப்பு கடைக்கு மட்டும் இவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழல் இருக்குன்ட்டுதான் நான் கேக்குறேன். உங்க கடைக்கு வேற அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, மாமியார் சாப்பாடு கிடையாது, அண்ணன் சாப்பாடு கிடையாது, மத்த மாமா சாப்பாடு கிடையாது, இந்த ஊர்ல என்ன சாப்பாடு கிடையாது, எவனும் கிடையாது. இவன் எப்படி வந்தான்?
கேட் உள்ள உட்காந்துன்னு போலீஸ்காரங்க கேட் உள்ள உட்காந்து, டேய் நீ பினாமிடா நீ உனக்கு வந்து ஆளுக்குறாங்க சத்தியமா சொல்றேன். என் குழந்தைய கொலுசு வச்சுட்டு நான் கடையை ரன் பண்ணு நான் போயின்னு வந்தேன். இன்னைக்கு இப்பதான் ஏதோ பிரான்சைஸ் வந்து ஒரு 3 பிரான்சைஸ் வந்து 1 லட்சம் வாங்கி அந்த நகையெல்லாம் மூட்டேன். என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தேன். தண்டல் 30,000 தண்டல் கட்டினுக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்படுங்க நான். பசங்க சம்பளம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை என் உயிருக்கு போயிடும். ஆனா இவனாடானா இவருங்க என்ன திரும்ப போதீங்கள அந்த இந்த படம் சில எஸ்.ஜே. சூர்யா இருக்கான்ல, அவன் சாவு சவுண்ட் கேட்டு அழுதுன்னு அப்படியே காதை வச்சு கேட்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க அவன். சில கேரக்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி. இவனோட போதை என்ன தெரியுமா, மத்தவங்களை அழிச்சிட்டு இவன் சந்தோஷப்படணும். 10 கம்பெனிங்க அவன்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சத்தியமா சொல்றேன். நான் கடை வாங்கி 10 லட்சம் போட்டு உள்ள கிச்சனை வச்சு பண்ணுகிறேன். ஒரு நாளும் லாஸ் ஆகிடுது. 10,000 20,000 லாஸ் ஆகிடுது. ஆனா விளம்பரத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பிசினஸ் வச்சுக்கிறேன். இவன் என்ன பண்றான், அந்த படத்துல வர மாதிரி காதை வச்சுக்கிறேன் அழிக்கிறோம் சார். ஒருத்தன் இவனை நல்லா சொல்ல சார். இல்ல இது சரி, உங்களுக்கு இந்த மேட்டர் தெரியும்ல, இந்த மாதிரி வந்து உங்க ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்ட்டு. நீங்க அவங்கள வந்து ஒரு தப்புன்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நீங்க கண்டிச்சீங்களா அவங்கள? சார் நான் ஐயோ என் பசங்க ஒரே ஒரு வாட்டி கூட அங்க போய் பிரச்சனை பண்ணல சார். அதான் கேளுங்க, இன்னைக்கு டேட்ல அவன் வந்து வண்டியில குறுக்குள்ள விட்டு பிரச்சனை என்கிட்ட பண்றான். நான் மிரட்டிட்டு வந்துட்டேன், உன்னை அடி வாங்க போறடான்னுட்டு நான் வந்துட்டு உள்ள வந்துட்டேன். போலீஸ்காரன் வந்தாங்க, விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி 100க்கு போன் பண்ணி 2வது வாட்டி வந்து என்ன ஜீப்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அண்ணன் எதுவுமே பண்ணலையே, காலையில தூங்கி வந்து ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு வந்தாரு, எதுவுமே பண்ணலையே. ஏன்னா நல்ல கிழங்க நான் அடிக்கடிக்கு அங்க கிச்சன்ல இருக்க மாட்டேன். இந்த பசங்களை போட்டு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி கிளைண்ட்ஸ் வர, யூஎஸ் கிளைண்ட்ஸ், துபாய் கிளைண்ட்ஸ், சிங்கப்பூர் கிளைண்ட்ஸ், சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எவ்வளவு கிளைண்ட்ஸ் நம்மள டெய்லி ஒரு 10 பேர் மீட் பண்ணுவாங்க. கார் வந்து நிறுத்தினாலும் பைக் நிறுத்தினா டேய் ஏகப்பட்ட கேள்வி. நானும் என்ன தண்டா ஒண்ணுங்க சரி விடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 10 கம்பெனி அவன் அழிச்ச ஆளு. இப்ப நான் குடோன் வாடகை விட்டுருக்காங்கல்ல, அவங்களே சொல்லியிருக்காங்க எப்ப இவன் டேஞ்சர், அவன் டேஞ்சர்லாம் இருக்கட்டும், நான் கிச்சன் தானே வைக்கிறேன் அப்படின்னு. ஒரு கம்பெனி இருக்காதுங்க, நீங்க வேணா வந்து பாருங்க நம்ம அந்த ஏரியால அச்சு தூக்கி நாசம் பண்ணிட்டு இருப்பான் எல்லாத்தையும். சரிங்க பிரதர், அதுதான் சரி. இது சம்பந்தமா தான் சரி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சரி உங்க சைட்ல இருந்து என்னன்னு கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து அந்த கம்ப்ளைண்ட் காப்பின்றது இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க பார்த்தோம். பார்க்கும் போதே வந்து சிசிடிவி மட்டும் பார்த்துட்டு நான் சரிங்க இருங்க, எதுக்கு நான் போய் சிசிடிவி அவனை எதுக்கு கத்தணும், எதுக்கு அடிக்கணும் போனோம், எதுக்குங்க அந்த ஒரு கேள்வி வருதுல்ல, ஏன் இல்ல நீங்க வந்து சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நான் ஸ்டேஷன் போனதால தான் எங்க ஆளுங்க ஆதங்கத்துல அந்த மாதிரி பேசினாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிசிடிவியை நாங்க பார்த்தோம். நாங்க பார்க்கும் போது வந்து உங்க ஒர்க்கர்ஸ் வந்து அவரை வந்து அடிக்க போற மாதிரி இருக்கு. அது என்ன இந்த பிரச்சனை அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். நீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு சரிங்களா. அதுக்குதான் உங்களுக்கு ஒரு என்கொயரியில சரி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இஷ்யூ ஆயிருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி வந்துருக்கு, உங்க சைட்ல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ன்றதுக்காக தான் கேட்டேன். நீங்க வந்து கிளியரா சொல்லிட்டீங்க இந்த மாதிரி என்ன வந்து போலீஸ் போனதால தான் எங்க ஆளுங்க வந்து ஒரு கோபத்துல வந்து அவங்கள போயிட்டு திட்டாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. 10 பைசா பிரச்சனை இல்ல, ஏன் அப்படிங்க உட்காந்துக்கிறேன்னா எனக்கு தெரியலண்ணா அப்படி சொன்ன, எனக்கு தெரியல ஒரே 10 பைசா பிரச்சனை இல்லைடா இதுன்னா சார். அவன் வந்து அவனோட ஹாப்பினஸ் போல சார், அது மத்தவங்க எல்லாரையும் கூட்டு போய் இவன் அடிக்கடி ஆட்டோ எடுத்துன்னு போவான். என்னடா பார்த்தா ஷாக்கிங் சுத்துறான்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு இப்பதான் தெரியுது இவன் இதேதான் வேலை போலுக்குது, டிராபிக் ராமசாமி மாதிரி ஈரான் போலுக்குது, சமூக ஆர்வலர்ன்ட்டு ஒண்ணுமே பண்ணாத நம்ம தான் போட்டு டாச்சு. அதாவது நீ பணக்காரனா பண்ண கூட பரவாயில்ல, நானே பிச்சை எடுத்துன்னு தானே இருக்கிறேன், பிச்சை எடுத்துன்னு தானே நான் கடற்கரை நினைச்சுக்கிறேன். அவ்வளவு மன உளைச்சல் ஆகிட்டு என் பொண்டாட்டி வந்து தாயில சோத்து அதை வந்து ஐதுனுக்குது. ஒரு கஷ்டப்பட்டு வாழ்ந்து வர வந்து இவ்வளவு அழிக்கிறானுங்க சார். டெய்லி ஏதாவது என்ன பிரச்சனை கொடுத்து இல்ல அதுக்குதான் எனக்கு இந்த மாதிரி தகவல் வந்து சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே உங்க சைடுல நீங்க உண்மையிலே மன உளைச்சல் செத்துலாம், இதெல்லாம் விட்டு போயிடலாமான்னு சார். இந்த மாதிரிதான் வளர விட மாட்டானுங்க சார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க, கேவலமாக்குது. ஏன்டா பிறந்தோம், ஏன்டா வளர்ந்தோம், எதுக்குடா போனோம், விஜய் சொல்லுது
ஏன் போடணும் ஏன் வளர்ந்தேன்னு சத்தியமா கேவலமாங்க சார் இந்த ஊர்ல இருக்குது தனியா. எனக்கு அவ்வளவு மன வருத்தம், எவ்வளவு பெரிய டார்ச்சர் பண்றாங்க சார். அப்ப ஒண்ணு மேல அது எவனும் வரவே கூடாது சார். என் பொண்டாட்டி அழுதுனுக்குறான், என்னால எனக்கு வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே டபரா வச்சு நான் போயிடலாமா சார் சத்தியமா. சரிங்க பிரதர், ஓகே. அதுக்கு தான் சரி உங்ககிட்ட ஒரு டவுட் சார், இந்த மாதிரி வந்தது உங்க சைடுல இருந்து ஸ்டேட்மெண்ட். நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க எதனா போடுங்க சார். நான் வந்து எனக்கு தெரியும் நான் உண்மையாகிறேனா இல்லையா, நான் தப்பு பண்ணா இல்லையான்னு தெரியும். கடவுள் நீ என்னதான் பண்ணணும், கடவுள் நம்மளுக்கு தள்ள ஒண்ணு எழுதி வச்சுட்டு தான் நடக்கும். நீ மீடியாவா இருந்தாலும் சரி, நீ போலீஸா இருந்தாலும் சரி, நீ யாருனாரு கடவுள் நம்மளுக்கு என்ன எழுதி வச்சுட்டா அது நடக்கும். சரிங்களா? கரெக்டா இல்லைங்களா? ஆமா ஆமா.